தனுசு ராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி பார்த்துடலாம். இந்த சனி பகவானுடைய வக்ரபெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா, சும்மாவேவும் சேமிப்புல வந்து பயங்கரமான ஒரு பர்சன்னா நம்ம தனுசு ராசிக்காரங்கள சொல்லலாம். பார்த்தீங்களா, இவங்களுக்கு அதாவது வயதானவர் உட்காந்துருக்காங்க, அவங்கள சுற்றி தான் அம்புட்டு தங்க நாணயம் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தை தாமதம்லாம் நிறையா பார்த்தாச்சு. என்னதான் பண்ணனே தெரியல உங்களுக்கு. குழந்தைக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்குது. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதை கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசியிலனா, மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்தில் இருந்து, அதாவது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்தில் யார் இருக்கா, குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பயிற்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்தில் தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையாக யாரை பார்க்குறாரு, நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு, எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு, பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்லுவோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னா அது வெளியில் வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி பாலம் போடுறாங்க இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி பார்த்துடலாம். இந்த சனி பகவானுடைய வக்ரபெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காரு. முதல்ல பார்த்திங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்த பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வண்டி வாகனம் போயிருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இல்லை ரொம்பவேவும் ஒரு பயமாகவும் இருந்துக்கு. ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்கப்பா, கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, பிழைப்பனா என்னன்னு தெரியலேன்னு சொல்லி கேட்குற தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் உங்களுக்கு உயிர் பயத்தை காமிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் பிழைப்பீங்கிறத காமிக்குது. ஏன்னா மரணதேவன் வந்தால் என்னப்பா பயப்பட தானேப்பா செய்வோம் அப்படின்னா, இவர் நேராக வந்தால் நீங்கள் பயப்படலாம். இதே இவர் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கார், தலைமாற்றி வந்திருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன உடல்நிலை பிரச்சனையாக இருக்கட்டுமே உங்களுக்கு அந்த பயம் வந்துட்டு போயிடும். ஆனால் உங்கள் உடல்நிலை சீராக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஏற்கனவே உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குது. அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கணும்ப்பா, வெயிட்டை தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, கவனமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப எஃபெக்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எஃபெக்ட் போட்டு அதன் மூலமாக இரத்த கசிவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்பயும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி உங்களோட உடல்நிலையை பூரண ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதற்கு உண்டான ஆலோசனையை யார் மூலமாக ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் மூலமாக தான் ஏற்படுத்துது. அந்த பெண்கள் மூலமாக அதற்கு உண்டான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலை பூரண ஆரோக்கியம் பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சும்மாவேவும் சேமிப்பில் பயங்கரமான ஒரு பர்சனாக நம்ம தனுசு ராசிக்காரங்கள சொல்லலாம். பார்த்தீங்களா, இவங்களுக்கு சுற்றி பார்த்தீங்களா எம்புட்டு தங்க நாணயம், ஒரு பெரிய பெரிய பில்டிங் இவரெல்லாம் எம்புட்டு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இவங்களுடைய சேமிப்பு எம்புட்டு பைசாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு நல்ல ரிச்சாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய சேமிப்பு என்றைக்குமே குறைவில்லாமல் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய செலவுக்கு இவ்வளோதான் சொல்லி அந்த பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவாங்கல்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னா நம்ம தனுசு ராசிக்காரங்களான நீங்கள் தான். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தவே மாட்டீங்க. உங்களுடைய குழந்தைகள் தேவைக்கு, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர பிள்ளைகளோட தேவைக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய பேர குழந்தைகளுடைய திருமணத்திற்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது உங்களுடைய குழந்தைகளோட உங்களது பிள்ளைகளோட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வயதானவர் உட்காந்துருக்காங்க, அவங்கள சுற்றி தான் அம்புட்டு தங்க நாணயம் இருக்குது, ஒரு ஆணும் பெண்ணுன்னு இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய மகனுக்கோ இல்லை உங்கள் மகளுக்கோ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ அந்த பணத்தை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு வேலை தொழில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. தொழில் பண்ணி அதன் மூலமாக லாபம், சொந்த வீடு கட்டுறது. இங்கே பார்த்தீங்களா, இதோட சேர்ந்து சேவகனின் வாழ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்க நினச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கெத்தாக ஒரு சூப்பரான ஒரு வேலையில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய அவமானப்பட்டுட்டீங்க வேலை தொழிலையும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தை தாமதம்லாம் நிறையா பார்த்தாச்சு, என்னதான் பண்ணனே தெரியலங்களுக்கு. குழந்தைக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்குது. சரி, எல்லாமே நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போனா என்ன மாதிரியான ஒரு உறவு நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வக்ரபெயர்ச்சி காலத்தில் பார்த்தோம்னா, உங்களுடைய உறவுன்னு வரும்போது உங்களுடைய பேர குழந்தைகள், உங்களுடைய இப்போ நீங்களே ஒரு எங்கேஜாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தங்கச்சி, சித்தி பிள்ளைங்க, அவங்களுடைய பேர குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு உறவு உங்களை விட்டு போய் வெளியில் போய் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது வெளி இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்போ நிச்சயமாக இருக்கும்.
அந்த உறவு உங்களை விட்டு போய் பல வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குது. என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தோட வழிபாடு தான் பண்ணணும். நீங்கள் அந்த மரண தேவன்லேருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்குறாங்கல்ல, முதல்ல குலதெய்வம் தான் உங்களுக்கு காப்பாற்றி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்து இருக்கிற எல்லா தெய்வமுமே. அதனால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. நிச்சயமாக பண்ணுங்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சூப்பராக இருக்குங்க. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.